பெருமழை வெள்ளத்தில் தமிழக மக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளானதற்கு தமிழக அரசே முன்கூட்டியே திட்டமிடாததும் உரிய காலத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததுமே காரணம் என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை மாநகரத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னர் முதலாவதாக நடைபெற்ற இப்பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பெருமழை வெள்ளத்தில் தமிழக மக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளானதற்கு தமிழக அரசு முன்கூட்டியே திட்டமிடாததும் உரிய காலத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாததுமே காரணம் என்று அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்காமல் தமிழக அரசு வஞ்சித்து வருவதாகவும் அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. பெருமழை பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்கவில்லை என்று கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக, பொருளாதார இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு பேரவை மரபுகளை மதிக்கவில்லை என்றும் பொதுக்குழுவில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைகளில் வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்ற பாதுகாப்பு அத்துமீறல் சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்றும், ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை மத்திய அரசு பலப்படுத்த வேண்டும் என்றும் அதிமுக கேட்டுக்கொண்டுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வாகை சூடும் வகையில் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் களப்பணி ஆற்றுவது என மற்றொரு தீர்மானத்தில் சூளுரை ஏற்கப்பட்டுள்ளது. அரசியல் சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள தமிழ் உள்ளிட்ட 22 மாநில மொழிகளையும் மத்திய அரசின் அலுவல் மொழிகளாக அறிவிக்கும் வகையில் மத்திய அரசு சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது.